அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பலன்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த வக்ர காலம் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசி தனுசு. தனுசு ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இந்த சனி வக்ர பலன்கள் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜெனரல் காம்பினேஷனா தொகுத்து இந்த ப்ரெடிக்ஷனா கொடுத்திருக்க. முதல்ல சனி பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதி ஆக போறார். இந்த 4th ஹவுஸ்ல இருக்கிற இந்த சனி பகவானை நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சாஸ்திர பிரகாரம் அழைக்கிறோம். இந்த அர்த்தாஷ்டம சனி பொதுவா என்ன செய்யும்? கடுமையான மன உளைச்சலை கொடுத்துரும். மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும். வண்டி, வீடு, வாகனம், தாயார் சார்ந்த விஷயம் இதுல நிறைய வருத்தத்தை கொடுத்துரும். வண்டி, வாகனம், வீடு இதுல தொடர் விரைய செலவு, தாயார் கூட அடிக்கடி வாக்குவாதம், கருத்து போராட்டம், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. மேலும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஒரு சில கஷ்டங்கள். உங்களை விட உங்களுடைய தாயார் தற்போது மன ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுலயும் பெருசா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எதுவும் பெருசா கிடைச்சிருக்காது. கடந்த காலகட்டம்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி சுமையா தான் இருந்திருக்கும். வேலை பார்க்கறது பிடிச்சி பார்த்துருக்க மாட்டோம். மனசுக்கு பிடிச்ச வேலை இருந்திருக்காது. வேலையில சுமை அதிகமா இருந்திருக்கும். தொழில் ரீதியா பெருசா ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. தொழில ஒரு நெருக்கடி அமைப்பு இருந்திருக்கும். தொழில் செய்யணுங்கிற எண்ணமே மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்திருக்காது. ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலையோட என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே பயணிச்சிருப்போம். ஒரு தெளிவா முடிவெடுத்திருக்க முடியாது. எதுவுமே பெருசா ஒரு தெளிவு இல்லாம ஒரு மந்த மனநிலையோட பயணிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த சனி வக்ரம் ஆகுறது நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா அது அட்வான்டேஜ் தான். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும். இப்போ குரு பார்வை உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. என்னதான் குரு அஷ்டமத்துல மறைந்து இருந்தாலும் அவர் உச்ச குருவா இருக்காரு, ஸ்தான பலத்தோட இருக்காரு. எனவே குரு பவர்ஃபுல்லா இருக்காரு. இப்போ குரு பார்வை 4th ஹவுஸ்ல இருக்கு. வக்ரம் பெற்ற சனி பகவான குரு பகவான் இப்போ தன்னுடைய 9வது பார்வையில பாக்குறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு இது. எதன் வகையில நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வண்டி, வீடு, வாகனம் இதுல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வண்டியில ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவுகளை செஞ்சு வண்டி வாகனத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாததா கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் புதுசா வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இந்த நேரத்துல கிரியேட் ஆகுது. அடுத்தது வீடு. வீடு சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் உண்டு. அல்லது வீடு மாற்றம் செய்யறது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு வாங்குறது இதுக்கான பிராப்தம் இந்த நேரத்துல கிரியேட் ஆகுது. ஸோ வீடு நீங்க மாறலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, வேற வீடுக்கு மாறலாமான்னு திங்க் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த சனி வக்ர காலத்துல நிறைய பேர் வீடை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகபட்சமா இருக்கு. குறிப்பா அந்த ஆவணி மாதத்துல நிறைய பேர் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதுக்கான பிராப்தம் சிறப்பா இருக்கு. மாற்றம் செய்யலாமானாக்கா மாற்றம் செய்யலாம், சாதகமா இருக்கு. அடுத்தது நிலபுலங்கள், ஏதாச்சும் புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா அது இப்ப தடை இல்லாம நடக்கும். பெருசா குழப்பம் இல்லாம, பிரச்சனை இல்லாம அது பாசிட்டிவா நடக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது நான் பாக்குறது தாயார் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகும். தாயாரோட இருந்து கருத்து போராட்டம் குறையும். தாயாருடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும். மேலும் தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளோட ஏற்பட்ட இந்த மனக்கசப்புகள் எல்லாம் சரியாகும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து இந்த 4th ஹவுஸ்ல இருக்கிற இந்த சனி, அர்த்தாஷ்டம சனி எதுல அதிகமான வார்னிங் இந்த நேரத்துல கொடுக்குதுன்னா ஹெல்த்ல. இந்த வக்ர சனி என்ன பண்ணுன்னா தேக ஆரோக்கிய ரீதியா இருக்கிற பிரச்சனையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை மிகைப்படுத்தி அதுக்கான நிவர்த்தியை நமக்கு கொடுக்கும். எனவே யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேக ஆரோக்கிய ரீதியா தற்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது இன்னும் எலாபரேட் ஆகும், இன்னும் பெருசாகும். பட் அதுக்கான நிவர்த்தியும் கூடவே கிடைச்சிரும். அதுதான் குரு பார்வைன்னு நான் சொல்றேன். குரு பார்வை அப்படிங்கிறது நிவர்த்தியை கொடுக்கிற ஒரு அமைப்பு. சனி வக்ரம் அடையும் போது பிரச்சனை பெருசாகும். பிரச்சனையை பெருசாக்கி குரு பார்வையின் மூலமா அது நிவர்த்தியை நோக்கி பயணிக்கும். அதே போல சனி வக்ரம் பெறும் போது என்ன ஒரு அமைப்பு நடக்கும்னாக்கா பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்டா இருக்கோ, எதுல நீங்க அலட்சியம் காட்டுறீங்களோ
அதுல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த அலட்சிய போக்கை நிவர்த்தி பண்ணி அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். சோ நான் தனுசுக்கு சொல்றது என்னன்னா, தேக ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை அதிகமாகக்கூடிய ஒரு காலம். சோ பிரச்சனை அதிகமாகுதுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதுக்கான நிவர்த்தியை தேடி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. ஜஸ்ட் அதுக்கான முயற்சி எடுத்தாலே அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த வக்ர காலகட்டத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டான ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அதை நான் பெரிய ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன். ஸோ தேக ஆரோக்கிய ரீதியா உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க மாற்றம் செய்யறதுக்கு தயாராகிறீங்க, ஹெல்த் ரீதியா ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராகிறீங்க அப்படின்னா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகும். அதை நினைச்சு பயப்படாதீங்க. அந்த டிஃபிகல்ட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டும் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு சேர்க்கும். இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபைனல் ரிசல்ட் தான் உங்களுக்கு தேவை. இடையில உள்ள கஷ்டங்களை விட்டுருங்க. ஃபைனலி நீங்க ரெக்கவரி ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆகுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது, ரொம்ப ட்ரபிளா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னாக்கா மனசை தளர விட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிரச்சனை இம்ப்ரூவ் ஆக அதுக்கான நிவர்த்தி உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பா இந்த நேரத்துல மேல் மார்பக பகுதி, மேலும் மேல் வயிறு பகுதி, அதே போல உங்களுடைய தொடை பகுதி, உங்களுடைய கால் பகுதி, உங்களோட கை, ஷோல்டர், இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா செயல்படுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ஜோனுக்குள்ள உங்களை பயணிக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது வேலை, தொழில். இதை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த வக்ர காலகட்டம் அதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேவர் பண்ணுது. எனக்கு சரியான வேலை இல்லை, பாக்குற வேலை பிடிக்கல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த நேரத்துல கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வேலை, ஒரு வருமானம் கண்டிப்பா வந்துடும். ட்ரை பண்ணா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது வேலையில ஏதாச்சும் மாற்றங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஸோ பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா மாறலாம். நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு. இப்போ நீங்க பாக்குற இடத்துலயே நீங்க வேலை பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இடமாற்றம் அடைவீங்க, ஒரு ஊர் மாற்றம் அடைவீங்க. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த துறை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஸோ ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற வேலையே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது வேலையில பணிச்சுமை அதிகமா இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தி காலம். இது பணிச்சுமையெல்லாம் குறையும். வேலையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். மேலும் பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். சோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். அடுத்து தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது 10ல சனி பார்வை கடந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அது சமசப்தம பார்வையில பார்க்கக்கூடிய இந்த சனி பார்வை கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். எனவே தொழில் ரீதியா ஒரு திருப்தி இல்லை, தொழில ஒரு சங்கடம், தொழில ஒரு நெருக்கடி, தொழில தொடர்ச்சியா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தடை, ஒரு தாமதம், இல்ல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அது தாமதப்பட்டு போயிருக்கும், தடைப்பட்டு போயிருக்கும். இப்படிதான் கடந்த காலகட்டம் ஒரு மாதிரி நெருக்கடியா போயிருக்கும். இப்போ தொழில தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாமே குறையுது. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது. தொழில இருக்கக்கூடிய போட்டிகளும் குறையுது. சோ அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா இன்னொரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது புதிய முதலீடுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. முதலீடு பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க. ஆனா சேஃபான முதலீடா பண்ணுங்க. சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு கம்மியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா பண்ணுங்க. அதிகமா ஒரு விஷயத்துல கொண்டு போய் பணத்தை முடக்கி லாக் ஆயிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா குரு அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா பெரிய பணம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்குது அப்படிங்கிறது தான் குரு ஐடென்டிஃபை பண்றது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு, பெரிய தொழில்னு எதுவும் தொடங்காம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க உழைப்பு அதிகமா கொடுங்க. அதன் மூலமா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்யுங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு கொடுக்கும். ஓவராலா இந்த நேரத்துல வேலைக்கு உத்தமம், தொழிலுக்கு உத்தமம். ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களா இருக்கீங்கன்னா இப்போ அந்த தொழில் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். எல்லா அபிவிருத்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறாரு. 3ஆம் இடத்துல ராகு. குருவும் அஷ்டமத்துல மறைஞ்சி 2ஆம் அதிபதியை பாக்குறாரு, 2ஆம் ஸ்தானத்தையும் பாக்குறாரு. பொருளாதார சிந்தனை அதிகரிக்கும், பண தேவை அதிகரிக்கும், பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமா ஆகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க தேவைன்னு நினைக்கிற பொருளாதாரம் உங்க கைக்கு வந்துடும். யார்ட்டாச்சும் கடன் உதவி கேக்குறீங்கன்னா அது கிடைக்கும். சோ பொருளாதார நெருக்கடி உண்டு, தேவை அதிகமா இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு அதிகமா செய்யறதுக்கு தயாராகுறீங்க.
ஆனா இப்போதைக்கு தனுசுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு தேவைங்கிற பொருளாதாரம் உங்க கைக்கு வந்துடும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. பொருளாதார சிந்தனை உங்க சிந்தனைக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி எழுச்சியா ஒரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு தண்ணீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், யார்கிட்ட கேட்டா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் குணம் இப்போ இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ சனி வக்ரம் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரத்தை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அதுக்காக இந்த நேரத்துல அதிக கடன் வாங்கிடாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. ஸோ இதுதான் மெயினா நீங்க கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மேலும் இந்த நேரத்துல வரக்கூடிய பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது. ஒரு மாதிரி செலவு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும், சேமிக்க முடியாது. பட் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை செலவு செய்றீங்க. தண்ட விரை செலவா போகாது, சுப விரை செலவா போகும் அப்படிங்கறது என்னோட கருத்து. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 7ஆம் பாவகம் கிளீனா இருக்கு. ஸோ திருமண முயற்சிகளை செய்யலாம், ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். ஏன்னா குரு பலம் பெருசா இல்ல, குரு அஷ்டமத்துல மறைந்தாலும் உச்சமா தான் இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணுங்க, தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை சார்ந்த வகையில பெருசா தடுமாற்றங்கள் எதுவும் இல்லை. வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, அரவணைப்பு, வாழ்க்கை துணையோட கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிளீனா கிடைக்குது. மன வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்தாலும் அது இப்ப சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, வாக்கு ஸ்தானாதிபதி வக்ரம் ஆகுறாரு. எனவே பேச்சுல நிதானம் தேவை. பேசி பல விஷயங்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனவே வார்த்தைகள்ல கவனம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்குற வாக்க காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பேச்சுல ஒரு பொறுமை, நிதானம், அதிகமா கோபமா பேசுறது, எடுத்தறிந்து பேசுறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட்னு தான் நான் சொல்றேன். எனவே பேச்சுல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பா நீங்க வந்து திருமண வாழ்க்கைன்னு வரும்போது வாழ்க்கை துணையோட இந்த பேசுற விதத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். தேவையில்லாத கருத்து போராட்டம் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பிரச்சனையா மாறுதானா இல்ல. அடிக்கடி நீங்க பேசுறது உங்களோட பார்ட்னருக்கு மன கசப்புகளை கொடுக்கலாம், மன வருத்தங்களை கொடுக்கலாம். எனவே பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து நிதானமா நீங்க பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. 5ஆம் பாவகம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனவே புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாம். வக்ர சனி புத்திர பாக்கியத்துல சுப செய்தியை மேக்சிமம் கொடுத்துரும். குரு உச்சமா ஸ்தான பலத்தோட இருக்காரு. கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கு. மருத்துவ செலவுகளோட ட்ரை பண்ணீங்கன்னா, மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்பட்டீங்கன்னா புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிரும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி பெருசா பாதிக்கப்படல. ஸோ இந்த ஜூலை மாதத்துல மட்டும் பார்த்தோம்னா 6th ஹவுஸ்ல இருப்பாரு. கொஞ்சம் நெருக்கடி, பிள்ளைகளுக்கு செலவு, பிள்ளைகளோட விரோதம், ஒரு மாதிரி கருத்து போராட்டம், இப்படி ஒரு மாதிரி ஜூலை மந்த் மட்டும் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த ஒரு மாத காலம் சனி வக்ரம் ஆறதுலேருந்து ஒரு மாத காலம் ஒரு மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளோட தேவையில்லாத கருத்து போராட்டம் இல்லாம செயல்படுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் மேனேஜ் பண்ணிட்டா போதும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல சற்றே கவனமா இருந்தா போதும். மற்றபடி எதுவும் பெருசா குறையா தெரியல. அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4th ஹவுஸ்ல சனி. கடந்த காலகட்டம்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல போக்கஸே இருந்திருக்காது. படிக்கிறதுல கவனமே இப்ப செலுத்திருக்க முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி கவனத்தெல்லாம் திசை திருப்பும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுல நிறைய சிரமங்களை எதிர்கொண்டிருப்பாங்க, நிறைய கவனச்சிதறல் இருந்திருக்கும். இப்போ இந்த வக்ர சனி என்ன செய்யும்னா, கல்வியில இருக்கிற குழப்பத்தை நிவர்த்தி செய்யும். கல்வி ரீதியா இருக்கக்கூடிய தடை, தாமதம், தடுமாற்றங்களை நிவர்த்தி செய்யும். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் அரியர்ஸ் வச்சிருக்காங்க அல்லது ஏதாச்சும் கல்வி ரீதியா பின்னடைவுகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை சரி செய்றீங்க. அதை சரி பண்ணி அதை ஒரு நேர்கோட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கு. அதே போல கல்வி ரீதியா டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு, ஏதாச்சும் சர்டிபிகேட்ல பேர் தப்பா இருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு, ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் மிஸ்ஸிங்கா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குனாக்கா அதை சரி பண்றதுக்கு இந்த நேரம் வந்து எதுவா இருக்கு. ஸோ கல்வி சார்ந்த வகையில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம தனுசுக்கு பார்க்கறது, தனுசுடைய நட்சத்திரங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, நீண்ட நாளா இருந்த குழப்பம், ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியல, ஒரு தெளிவான பாதை தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிரும். மனக்குழப்பம் விலகும், மன இறுக்கம் விலகும், கடுமையா இருந்தது அந்த மன உளைச்சல் குறையும். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன்.
அடுத்தது 9ஆம் இடத்துல கேது. ஸோ தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் நிதானமா இருக்கணும். தந்தையாரோட தேவையில்லாத கருத்து போராட்டங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 8ஆம் இடத்துல குரு. சொந்த ஊர்ல இப்போதைக்கு இருக்க முடியாது, ஒரு இடமாற்றம் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறிடுறது ரொம்ப நல்லது. வெளியிடங்களுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு growth இந்த நேரத்தில் உறுதியா உண்டு. சொந்த ஊர்ல இருந்தா தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓவராலாக அந்த சனி வக்ரம் நான் பார்த்த வரைக்கும் மோர்தன் உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கு. எனவே வர வாய்ப்புகளை பயன்படுத்தி செயல்படுங்க. நிச்சயமா அந்த நேரம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும்.